இமயம் 1979 முழுவதும் நேபாளத்தில் இணைக்கப்பட்ட படம். நடிகர் திலகம், ஸ்ரீவித்யா, ஜெய் கணேஷ், தேங்காய் சீனிவாசன், மீரா, மனோரமா, ஒய்ஹிஜி, மகேந்திரன் நடித்திருக்கிறார்கள். திரிசூலம் படத்தில் நடிகர் திலகத்தின் ஜோடியாக வந்த ரீனா இந்த படத்தில் ஜெய்கணேஷிடம் ஏமாறும் அபலை பெண்ணாக வருவார். முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கம், எம்எஸ்வி இசை. அப்போதைய கட்டத்தில் பெரிய வெற்றி பெறாவிட்டாலும் அருமையான நேபாள இயற்கை காட்சிகள், அருமையான பாடல்கள் மற்றும் வழக்கம் போல நடிகர் திலகத்தின் தனித்துவமான நடிப்பிற்கு பாராட்டுகள் பெற்றதை. அழகான வெளிப்புற காட்சிகள், பனியால் முழுமையாக மூடப்பட்ட மலைகளும், கோவில் படிகளின் இரண்டு புறமும் இருக்கும் பிரம்மாண்டமான சிலைகளும், பரந்த ஆறுகளும் படத்தில் பார்க்கும்போதே அங்கு போக வேண்டும் என்று ஆவலை ஏற்படுத்தின. ஜேசுதாசும் வாணி ஜெயராமும் இணைந்து பாடிய கங்கை யமுனை இங்குதான் சங்கமம் பாடல் படத்தின் அற்புத பாடல். ஜெய் கணேஷும் மீராவும் ஆடி பாடும் இமயம் கண்டேன் பாடலில் நேபாள காட்சிகள் அருமையாக இருந்தன. இங்கே ஓர் எண்ணம் நமக்கு தோன்றாமலில்லை. மிக அருமையான டூயட் பாடல்களை தன்னுடைய படத்தில் சக நடிகர்களுக்கும் விட்டு கொடுக்கும் நடிகர் திலகத்தின் மாண்பை எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை. டிஎம்எஸ்ஸின் குரலில் கண்ணிலே குடியிருந்து மற்றொரு நல்ல பாட்டு. இந்த பாட்டில் ரீனாவின் மகனாக குழந்தை நட்சத்திரமாக வருவது பின்னாளில் கன்னட உலகை கலக்கிய அதிரடி ஆக்சன் நாயகி மாலாஸ்ரீ இன் முதல் படம் என்பதே கொசுறு தகவல். ஜெய்கணேஷும் நடிகர் திலகமும் தோன்றும் சக்தி என்னடா உன் புத்தி என்னடா என்ற பாட்டு டிஎம்எஸ்ஸும் எஸ்பிபியும் பாடியிருக்கிறார்கள்.